no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்களுக்கு ஏன் சீமானை ரொம்ப பிடிக்கும்? 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம்னு ஆண்களுக்கு பெண்களுக்கும் சமமாக 117 தொகுதிகளை கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் அரசியல் புரட்சி. இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பெண்களை சதைப்பிண்டமாக மட்டுமே பார்க்கக்கூடிய கட்சிகளாக இன்றைக்கு தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் இருக்கக்கூடிய இடத்துல நீ போயிட்டு வாடா, நீ போய் பேசிட்டு வாடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறது எங்களை அண்ணன் சீமான் மட்டும்தான். அந்த அரசியல் களத்துக்கு அதிகாரத்தை நோக்கி நீ பயணி. எங்க அண்ணன் சீமானுக்கும் ஒரு காலத்துல ஃபாலோவர்ஸா இருந்தவங்க தான். ஃபாலோவர்ஸா இருந்தவங்க. திரை கவர்ச்சியால கவரப்பட்டு ஓடி வர ரசிகன்கிறவன் வேறு, அவன் ரசிகன். ஒரு கொண்ட கொள்கைக்காக அரசியல் களத்துல அப்படி உறுதியும் உண்மையும் நேர்மையுமா நிக்கிறான் பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சி புரட்சியாளன், அவன் தொண்டன். ராணிப்பேட்டை காந்தி அமைச்சர். எனக்கு ராணிப்பேட்டைன்னா காந்தி தான் தெரியும், தாரிகா எனக்கு தெரியாது. தாரிகாவுக்கு ராணிப்பேட்டை தெரியுமா? உங்களுக்கு ராணிப்பேட்டையை பத்தி என்ன தெரியும்? அப்படியா? எனக்கு ராணிப்பேட்டையை பத்தி என்ன தெரியுமா? நான் வளர்ந்த ஊரு. நான் கிட்டத்தட்ட 7 வயசுல இருந்து ராணிப்பேட்டையில இருக்கேன். இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருப்பாரு காந்தி. அவரா இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருக்காரா? இன்ச் பை இன்ச்சா எங்க இருந்து எந்த கப்பம் வருதுங்கிறத அளந்து வச்சிருப்பாரே தவிர மக்கள் பிரச்சனையை அவர் அளந்து வச்சிருக்க மாட்டார். ஐயா ஸ்டாலின் ஐயாவையாவது சீட்டுல வந்து எழுதி துண்டு சீட்டுங்கிறோம். நீங்க 12 ஃபிளெக்ஸ் போர்டு வச்சீங்கன்னா கூட அதை பார்த்து படிக்க தெரியாது ஐயா காந்தி. சட்டமன்றத்துடைய லைவ் ஷோ பார்த்துருக்கீங்கல்ல, காந்தி பேசினது உங்க மனசுல அப்படியே குண்டு மாதிரி துளைத்தது ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். அனந்தலை மலை வந்து எழில் கொஞ்சம் மலை, அந்த மலை அடிவாரத்துல தான் எங்களுக்கு வீடு. அந்த வீட்டுக்கு இடம் நாங்க வாங்க போகல, அந்த மலையோடைய அழகை பார்த்து தான் வாங்க போனோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அந்த 8 வருஷத்துல இப்ப பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா மழை இல்ல, ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டாங்க. நான் ஐஸ்கிரீம் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல இப்படி கொத்தி திம்பிங்களா இல்லையா? தின்ட்டாங்க, முடிஞ்சிருச்சு. சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை கூட விலைக்கு வாங்குறாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க வந்துருவோம் ஆட்சிக்கு. ஓட்டை கொண்டு போய் யார்கிட்டயாவது வித்தா நாங்க எப்படி வருவோம் சொல்லுங்களேன். நாங்க வாக்குகள் விற்பனைக்கு ஆயிடுச்சு அப்படின்னாக்க நாங்கள் என்ன செய்வோம்? வர முடியாது. மேல்விசாரத்திலையும் ராணிப்பேட்டையிலையும் என்னுடைய தொகுதியில அதிகமாவே இதுக்கு போட்டு நீ 5 ரூபா கொடுக்குறேன், 4 ரூபா, நீ 2 ரூபா கொடுக்குறேன், 5 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு 5000 வரைக்கும் வாக்குகளுக்கு ஒரு வாக்குக்கு கொடுக்குறாங்க. மரத்தை கட்டி பிடிக்கிறவன் பைத்தியம் இல்ல, மரத்தை கட்டி பிடிக்கிறவன் போராளி. இந்த மண்ணுக்காக போராடக்கூடியவன், இந்த மலைகள் வேணும், இந்த மக்கள் வேணும்னு நினைக்கக்கூடியவர். இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் காப்பாற்றின பிறகு அரசியலுக்கு செய்யணும். அரசியல் செய்யும் போது இதற்கான அரசியலையும் சேர்த்து செய்யணும். அதிகாரம் தேவையில்லை, ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைக்க நீங்க தனித்துவமா நின்று போராடுறத விட அதிகாரத்துக்காக கூடாரோடு கூட வேண்டாம், கூடங்கள் மாடங்கள் போக வேண்டாம், கூடங்கள் மாடங்கள் ஏறினாலும் ராகங்கள் கீதங்கள் பாட வேண்டாம், ராகங்கள் கீதங்கள் பாடியதால் மேளங்கள் தாளங்கள் தீர்த்தினரே. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை சட்டமன்ற வேட்பாளர் திருமிகு தாரிகா சல்மான் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் தாரிகா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். தாரிகா, நாம் தமிழர் மேடைகள்ல உங்களுடைய பேச்சுக்களை நிறைய பார்த்திருக்கேன். நன்றி. நல்லா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு இளம் வயது, அதே போல பெண்களுக்கு ஒரு சமபாதி உரிமையை வேட்பாளர்களா இருக்கட்டும், அதே போல அந்த இடஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லாத்தையும் அண்ணன் சீமான் கொடுத்துறாரு. நீங்க இந்த முறை வேட்பாளரா இருக்கீங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. எதற்காக நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கு என்ன காரணம்? யார் இந்த தாரிகா? நீங்க உங்க ஒரு அரசியல் குடும்பமா? ஆமா, எங்க அம்மா வந்து ஏடிஎம்கே தலைமை கழக பேச்சாளராக கடந்த 20 ஆண்டு காலமாக பயணிச்சுட்டு வந்தாங்க. அதிமுக ஃபேமிலி? அதிமுக ஃபேமிலியெல்லாம் இல்லை, அம்மா பயணிச்சிருந்தாங்க. அப்பா மிகப்பெரிய சிந்தனையாளர், அப்பா நல்ல சிந்தனையாளர், நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. அரசு பள்ளி ஆசிரியருங்கிறதுனால அரசியல் ஈடுபாடு அவரால் செய்ய முடியலை. அதனால அவருடைய சிந்தனை, அம்மாவுடைய சிந்தனை இதெல்லாம் பார்த்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தனா அப்படிங்கிறதுனால அரசியலில் நல்லாவே ஈடுபாடு இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய புத்தகங்கள் படிப்பேன், செய்தித்தாள்கள் வாசிக்கிறதா இருக்கட்டும், டிபேட் ஷோஸ் பார்க்குறதா இருக்கட்டும் தொலைக்காட்சியில், அதெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து வளர்ந்ததுனால சமகால அரசியலும் கடந்த கால அரசியலும் நல்லாவே தெரிஞ்ச பிள்ளைன்னே சொல்லலாம் ஓரளவுக்கு. அந்த அறிவை கொடுத்தது குடும்பம்.
அதற்கு பிறகு ஈழ விடுதலை நேரத்துல எல்லாம் நான் 7ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணன் சீமானுடைய பேச்செல்லாம் தொலைக்காட்சியில வரும். அப்ப வீட்டுல அம்மா அத்தா பேசிட்டு இருந்த அந்த ஒரு செய்திகளை ஒருத்தர் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு தொலைக்காட்சியில அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த அரசியல்வாதிக்குமே வீட்டுல வந்து அவங்க இவங்கன்னு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள்னாலே திருட்டு பயலுதான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் எங்க மக்கள் மத்தியில, எங்க குடும்பத்திலயும். அப்படி இருக்கும்போது அரசியல் குடும்பத்திலே இப்படிதான் ஆமா நினைப்பீங்களா? ஆமா உண்மையதானே பேசி ஆகணும். மேடையில மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதாவை அம்மையார் ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்கள தாண்டி மத்தவங்க எல்லாரையுமே மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க. வந்தான் பேசினா இப்படி பேசிருக்கான் பாரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா முதல் முறையாக அண்ணன் சீமான, இவர் பேர் சீமானு, இவர் வந்து ஒரு டைரக்டர், நிறைய இப்ப பேசுறாரு. இப்ப உட்கார்ந்து கேளு, நல்லா பேசுவாப்ல. எங்க அத்தா சொன்னாரு, உட்கார்ந்து கேளு, நல்லா பேசுவாப்ல அப்படின்னு சொல்லவும், இன்னும் அத்தா மரியாதையா சொல்றாங்க. அப்ப யாரோ முக்கியமான ஆள் போல் இருக்குன்னு உட்கார்ந்து கேட்டா, அத்தா அம்மா வீட்டுல என்ன பேசிக்குவாங்களோ, என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ, அது அப்படியே நம்ம மனசுல இருக்கத மக்களின் ஒளியாக பிரதிபலிக்கிறார். அப்பா, அப்பாவை சொல்றீங்க? சரி. அது அப்படியே அப்பாவுக்கு வந்து சீமான வந்து அவர் மீதான ஒரு பார்வை, மரியாதையா. அம்மாவுக்கும் தான். அப்படியா? ஏடிஎம்கேல இருக்கு இல்லையே? ஆமா, இருக்கும்போதே இப்பவும் ஏடிஎம்கேல இருக்காங்களா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா மரணிச்ச அந்த நொடியிலேயே தலைமை போயிருச்சு. சரி. இதுக்கப்புறம் சோவியத் யூனியன் மாதிரி வெடிச்சு சுக்குநூறா போறாங்க. அதனால எனக்கு வேண்டாம், போதும். 2016ல இறுதியா அம்மா வந்து நாகப்பட்டினத்தில் தமிமுன் அன்சாரி அவர்களுக்கும் நன்னிலம் ஆர் காமராஜ் மாமா அவங்களுக்கும் OS மணியன் மாமாவுக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுதான் அம்மாவோட இறுதி. 2014க்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா மரணிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டாங்க. அப்ப சின்ன பிள்ளையிலேருந்து அண்ணன் பேசுறதை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் மட்டும்தான் அவருங்கிற மரியாதையை எங்க வீட்டுல கொடுத்துருக்காங்க. அதனால 2 பேர் மேலேயுமே நல்ல மரியாதை. 2 பேருமே நல்ல சிந்தனையாளர்கள். அதுலயும் அண்ணன் சீமான் நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு அரசியல்வாதி, சமகால அரசியல்வாதி. அண்ணனுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நானும் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்திருக்கேன். அப்படிங்கிற முறையில ஒரு நல்ல ஈர்ப்பு இருந்துச்சு. அப்புறம் சல்மான திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லவே வேணாம், எங்க வீட்லயும் நாம் தமிழர் வந்துருச்சு. அப்படிங்கும் போது அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை. முதல்ல அண்ணன் சீமான மீட் பண்ணி பேசினப்ப நம்பவே முடியல. தொலைக்காட்சியில எப்படி பேசுறாங்க, நேர்ல என்ன அவ்வளவு சாதாரணமா பேசுறாங்க. அப்ப நானும் மாதேஷனும் உட்காந்து சாதாரணமா பேசுற மாதிரி பேசுனாங்க. இப்ப மதிக்கிறாங்க. நல்ல பண்பாளர், நல்ல பேச்சாளர் மட்டும் இல்ல, நல்ல பண்பாளர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவும் சரி, நல்ல தளம், நல்ல மரியாதையான தளம், கண்ணியமாக நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அண்ணன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பு நாங்கள் முழுமையாக உருப்படியாக நாங்கள் பயன்படுத்திக் ரொம்ப சந்தோஷம். அம்மையார் ஜெயலலிதா பிடிக்குமா உங்களுக்கு? ஆமா, எவ்வளவு பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை. நிறைய மாற்று கருத்து இருக்குன்னா இல்லைன்னு சொல்லல. ஆளுமைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல சிறந்த ஆளுமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியல் சில சிச்சுவேஷன்ஸை வந்து நல்லாவே அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு ஏன் சீமான ரொம்ப பிடிக்கும்? அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயம் தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதை யாருமே பேசாத ஒண்ணு சீமான் பேசுறாரு அப்படின்னு ஏதாவது நிச்சயமா இருக்குன்னு. இது 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம்னு ஆண்களுக்கு பெண்களுக்கும் சமமாக 117 தொகுதிகளை கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் அரசியல் புரட்சி. இது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. இப்ப 1950க்கு பிறகுதான், மக்களாட்சிக்கு பிறகுதான் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கிடைக்குது. வாக்குரிமையோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவங்களை அதிகாரப்படுத்துவதற்கான எந்த முயற்சியுமே இந்த திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி யாருமே எடுக்கல. திராவிட இயக்கங்கள் தான் பெண் விடுதலை பேசக்கூடியது. அப்படியா? அதே போல சமத்துவம் பேசக்கூடியது. அப்படியா? எல்லோருக்குமான சம உரிமை கொடுக்கணும்னு பேசக்கூடியது. அங்க இருந்தா நீங்க கத்துக்கிட்டீங்க. நீங்களாம் அருமையானது பேசக்கூடியது, செயல்படுத்தலையே. செயல்படுத்திருக்காங்க. இன்னைக்கு திமுகவிலையும் அதிமுகவிலையும் பெண் தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஏன் இல்ல? எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க பெண் தலைவர்கள்? ஒருத்தர் இருந்தா 2 பேர் இருந்தாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைன்னா, சம விகிதத்துல இருக்கிறாங்களா? பெண் தலைவர்கள் சொல்ல வேணாம், தலைவர்கள்ல பெண்களும் இருக்கணும், பாதி சம விகிதத்துல இருக்கணும். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கத்தான் செய்ய வேண்டும். ஆணுக்கு இணைன்னு இல்ல, ஆணும் பெண்ணும் சமம்னு சம விகிதத்துல அதிகாரப்படுத்தணும் பெண்களை. அதை செஞ்சிருக்காங்களா? நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல. நாங்க இன்னும் ஆட்சியை பிடிக்கல. ஆனாலே நாங்க இப்பவே 117 ஆண்கள் 117 பெண்கள் 40 பேர்ல பாதி ஆண் பெண் கொடுத்துட்டு தானே இருக்கோம், சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும். அப்ப இது எவ்வளவு பெரிய அரசியல் புரட்சி. பெண்களை பேச்சாளர் அளவுல கூட பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே. இப்ப திமுக அதிமுக மேடைகள் இருக்குல்லன்னு, அந்த மேடைகள்ல ஒரு பேச்சாளர் ஏறி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது நீங்க சொல்லுங்க. அந்த மேடை எப்படி துவங்குது? இல்ல அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது இல்ல அந்த இடத்துல. எப்படி துவங்குது? எப்படி இருக்கு? ஆமா, பெண்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. பெண்களுக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குது நான் சொல்றேன். அரைக்குறை ஆடைகளை போட்டு ஆட விடுறாங்க, அதுதான் அவங்களுக்குள்ள ஸ்பேஸ். இல்ல திமுக மேடையில தலைவர்களா பரிணிமித்து மேடையில உட்கார வைக்கிறாங்கல்ல, அவங்களே உட்கார வச்சு பெண்களை ஆட விடுறாங்கல்ல ஆபாசமா, அதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ். பெண்களை சதைப்பிண்டமாக மட்டுமே பார்க்கக்கூடிய கட்சிகளாக இன்றைக்கு தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் இருக்கக்கூடிய இடத்துல நீ போயிட்டு வாடா, நீ போய் பேசிட்டு வாடா,
அப்படின்னு அனுப்பி வைக்கிறது எங்களை அண்ணன் சீமான் மட்டும்தான். ம். அந்த அந்த அரசியல் களத்துக்கு அதிகாரத்தை நோக்கி நீ பயணி, வா சேர்ந்து பயணிப்போம் ம். அப்படின்னு சம விகிதத்துல கைகளை பிடிச்சு கொண்டு வந்து வா என்னோட வா அப்படின்னு கூட்டிட்டு போறது அண்ணன் சீமான் மட்டும்தான். இதை நீங்க மறுக்க முடியுமா உங்களால? இனி பெண்கள் அலையலையா திரண்டு வந்து நாம் தமிழர் கட்சியில சேரணும் இல்ல அப்படின்னா? சேர்ந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. சேர்ந்ததுனால தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ம், ம். இப்ப நான் அந்த கட்சியில உறுப்பினர்னே, ம். சேர்ந்ததுனால தான் நாங்க உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி. அந்த கட்சியில பாருங்க பெண்கள் குழந்தைகளோட எல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாம் நிறைய பேர். ஆமா. அந்த கூட்டம் போல நான் நாம் தமிழர் கட்சியில பார்த்தேன்னா பார்த்திருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. ம். ஆனாலும் பாருங்க அங்க நிறைய கூட்டம் போகுது இல்ல. எனக்கு கருத்தியலாவும் பெண்களுக்கான எல்லா ஒரு ஸ்பேஸும் நாம் தமிழர் கட்சியில தான் கிடைக்கும், முக்கியத்துவம் அங்கதான் அப்படின்றத விட விஜய் நோக்கி ஒரு பெருங்கூட்டம் போகுது இல்ல. விஜய் நோக்கி பெண்கள் மட்டுமே போகல, பெண்களும் போறாங்க. ஆ. அதுக்கு மிக முக்கிய காரணம் திரைக்கவர்ச்சி. அது ஆ. நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. விஜய் வந்து நான் ஒரு கட்சி தொடங்க போறேன், தமிழ்நாட்டுல இதெல்லாம் பிரச்சனை, பிரதானமான ஒரு 400-500 பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு, என்னை நம்பி நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், இந்த 650 கொள்கையை நான் வச்சிருக்கிறேன், இது பட்டு 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 பட்டுன்னு என்னோட கொள்கை எல்லாத்தையும் நான் சொல்றேன், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அரசியல்ல போராடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படியே பெண்களெல்லாம் எழுச்சி பொங்க எல்லாரும் வீதிக்கு வந்து விஜய் அண்ணா வாழ்கன்னு வந்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றது பரவாயில்ல. அவர் எதுல வராரு? இல்ல அது சினிமா. உங்கள் விஜய் உயிரென வர வாங்குறார், வந்து என்ன செய்வார்னு சொன்னாரா? தன்னுடைய இல்ல கொள்கைகள் அவருக்கு அதுக்கான டைம் வேணும் இல்ல. இப்பதானே வந்திருக்குது. என்ன பிறந்த குழந்தை தானே அது, தவழ்ந்து மேல எழுந்து நடக்க ஆரம்பிக்கணும், ஓடணும். அதுக்கு பிறகுதானே பார்க்க போறீங்க நீங்க. பிறந்த குழந்தை, ஆ. நாங்களும் பிறந்த குழந்தையா இருந்துதான் இன்னைக்கு நாங்க நடந்து ஓடுறோம், எல்லாம் சரி, செய்யறோம். சரி. அப்ப பிறந்த குழந்தை முதல்ல தவழணும், அதுக்கப்புறம் தத்தி தத்தி நடக்கணும், ம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓடணும், அப்புறமா தான் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும். நீ கருவறையில இருக்கும் போதே கையை வெளியே குத்திட்டு உங்கள் விஜய் 2026 நாங்க தான் சிஎம்ங்கிறீங்க. அது முயற்சி பண்ணட்டுமே, எல்லாருக்குமான முயற்சி தானே. புதுசா கட்சி தொடங்குறவங்க அடுத்து நாங்க தாங்க அது தவறான தமிழ்ச்செலகம்ன்றாங்க. முன்னுதாரணம், அது தவறான முன்னுதாரணமா போயிடும். அதாவது அரசியல்ல மக்களை சந்திக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு அரசியல் தலைமை அப்படிங்கக்கூடியவர் கொள்கையை வச்சிருக்கணும், கோட்பாடு வச்சிருக்கணும், தன்னை நம்பி வர்றாங்கல்ல கூட்டம், அவர்களை முறையாக அரசியல் படுத்தணும், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், எள்ளுனா எண்ணெயா இருக்கணும். ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாரா? ஏன் பேரிகேட்ல ஏறுற? ஏன் கக்கூஸ் மேல ஏறி இன்னும் உடஞ்சு உள்ள ஒழுகுற? ஏன் மிதிப்பட்டு சாகுற? ஒண்ணும் இல்லைன்னு ஆக சிறந்த கொள்கையா இப்ப நாங்க எங்க கொள்கையை எங்க கட்சி மேடைகள்ல பேசுறோம்ல, நான் பேசுறேன்னே வைங்களேன், என்னை வந்து எங்க அண்ணன் மாதிரி எடுத்து போடுவாங்க. என்னுடைய அந்த காணொலியை போடும் போது எங்கள் கட்சியின் நல்ல பேச்சாளர் பாருங்கள், இவர்கள் கருத்துக்களை பாருங்கள், கருத்தால் தாக்குகிறார், துளை போட்டு எடுத்தீர், குண்டாக துளையிட்டீர் மனதை அப்படின்லாம் போடுறாங்கல்ல. இவங்க என்னதான் போடுறாங்க? வந்து கிந்தி எங்க கூட்டத்துல மாட்டிடாத, மிதிப்பட்டு செத்து போயிருவேன். இவனுக்கு என்னன்னா யாரையாவது பிடிக்கலன்னா நம்ம கூட்டத்துல உள்ள விட்டு மிதிச்சு சாவடிச்சிடலாங்கிறாங்க. ஆமா, தாவேக்காவன். அவனுடைய புரிதல் நம்மளால 40 பேரை சாவ கூட அடிக்க முடியும். இல்ல அது ஒரு விபத்து இல்லன்னு, ஒரு விபத்து இல்ல. அது அவனுங்க வந்து சந்தோஷப்படுறானுங்க. நம்மளால ஒரு கூட்டம் நீ வேணா பாரு, நீ ஏதாவது இந்த மாதிரி ஓவரா பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என் கூட்டத்துல போட்டு உன்னை போட்டு மிதிச்சிருவேன். அப்ப அந்த கூட்டத்தை, உங்களுக்காக கூட்டம் வந்திருக்கு, நல்ல விஷயம், இட்ஸ் an affirmative statement. நிறைய கூட்டம் உங்களுக்கு வருது, உங்களை நோக்கி வர்றாங்க, உங்களை நம்புறாங்க அப்படின்னா முறையாக நீங்கள் அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா? அவங்களுக்கான ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? அரசியல் வகுப்புகளை நீங்க எடுக்கணுமா வேண்டாமா? நீங்க ஆட்சிக்கு வர்றது வராது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து போர் செய்வோம் அரசியல் களத்துல, தவறு கிடையாது. முறையா வாங்க, உங்களுடைய கூட்டத்தை முதல்ல கூப்பிட்டு இதைதான் நம்ம செய்யணும், நம்ம மக்களுக்காக வந்திருக்கிறோம். இல்ல அவங்களுக்கு நீங்க அரசியல் பாடம் எடுக்க வேண்டாம், அரசியல் அவங்க தனியா அவங்க எடுத்துப்பாங்க, அவங்க கட்சி தான் நான் சொல்றேன். எடுக்காததுனால வர்ற விளைவுகளை பத்தி நீங்க பாடம் எடுக்கிறது உங்க வேலை இல்ல. நீங்க உங்க கட்சியை பாருங்க, உங்க அரசியலை பாருங்க. அவங்க எடுக்கணும்னு சொல்றேன். தாரிகா நான் போய் பாடம் எடுக்கிறேன்னு நான் சொல்லல. அவங்க எடுக்கணும். அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் விருப்பப்பட்டு வரக்கூடிய ஆட்களை தொண்டர்னு சொல்ல முடியாதுங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்தொடர்பவர்களுக்கு அவர் அரசியல் பாடம் எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். எங்க அண்ணன் சீமானுக்கும் ஒரு காலத்துல ஃபாலோவர்ஸா இருந்தவங்க தான், ஃபாலோவர்ஸா இருந்தவங்க. திரை கவர்ச்சியால கவரப்பட்டு ஓடி வர ரசிகன்கிறவன் வேறு, அவன் ரசிகன். ஒரு கொண்ட கொள்கைக்காக அரசியல் களத்துல அப்படி உறுதியும் உண்மையும் நேர்மையுமா நிக்கிறான் பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சி புரட்சியாளன். அவன் தொண்டன்கிறது வேற. முதல்ல கட்சி தொண்டன்லாம் முதல்ல பிரிக்கணும். ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, இவருக்காக வந்திருக்கக்கூடிய ரசிகன், அவனை தொண்டனா மாத்தணும், உன் கட்சிக்கு உழைக்கக்கூடியவனா மாத்த வைக்கணும், அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்க வரணும். விஜய் கையில எடுத்திருக்கிறது அரசியல் அதிகாரம் இல்ல, அரிதாரம், மேக்கப். சரி, விஜய் தாவேக்கா விட்டுருங்க, திமுக அதிமுகவுல தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட நீங்க வாதிட முடியும்ல? அதெல்லாம் வந்து வாதிட்டு தானே இருக்கிறோம். இல்ல அவங்களை விட நாங்க தான் சிறந்தவங்கன்ற மாதிரி நீங்க நிக்கிறீங்கல்ல. எங்க கிட்ட தான் எல்லாமும் இருக்குது, இந்த கட்டமைப்புகளோ, இந்த பாதுகாப்போ, இந்த
பெண்களுக்கான எல்லா பிரதிநிதித்துவமும் எங்க கட்சியில மட்டும் தான் கிடைக்குது, மற்ற கட்சியில எல்லாம் கிடைக்கல அப்படின்றது வந்து உங்களை மிகைப்படுத்தி பேசலாம், ரைட்டு. மற்ற கட்சிகள்லயும் இதெல்லாம் அங்க இருந்து வந்தது தானே. தொன்று தொட்டு உங்க மதர் அங்கதான் இருந்தாங்க. 2021 எத்தனை பெண் வேட்பாளர்கள் இருந்தாங்க திமுகல? சரி அதெல்லாம் விடுங்கண்ணே. திமுகல இன்னைக்கு எத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்காங்க? இருக்காங்க. ஏன்னா இருக்காங்க, கொடுத்ததே 6 விழுக்காடு. சரி, அப்ப இவங்க இருக்கிறாங்கன்னா என்ன? இருக்காங்கப்பா. எத்தனைப்பா இருக்கிறாங்கப்பா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரி, முதல்ல சீட்டு கொடுத்தா தானே வருவாங்க. எங்க இருக்கிறாங்க? சீட்டு கொடுத்தா தானே வெற்றி பெற்று வருவாங்க. நீங்க சம விகிதத்துல சீட்டு கொடுத்தீங்களா? ஏற்கனவே நம்ம 33 விழுக்காடுல இருக்கிறோம். அதையே நீங்க முழுசா நிறைவேற்றல. ஓ 33% கிடைக்கிறது. ஆனா மத்திய அரசு பெண்கள் இடஒதுக்கீடு மசோதால 33 விழுக்காடு பெண்களுக்கு சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலயும் கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு. இவங்க கொடுக்கறதா தெரியல, அது சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் அது இதுன்னு காரணம் காமிச்சுக்கிட்டு அதனால நாங்க அப்படியே தேக்கி வச்சிருக்கோம் பாருங்க, ஊரக உள்ளாட்சியில மட்டும் கொடுத்துருக்கோம். ஊரக உள்ளாட்சியில கொடுத்துருக்கீங்களா? சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலயும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஊரக உள்ளாட்சி டம்மி போஸ்ட் ஏன் கொடுக்குறீங்க? டம்மி போஸ்ட் எல்லாம் இல்லையா? அங்க அவங்க தானே தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், சேர்மன், அவங்க தான். அங்கே இருந்துக்க இங்க வராதன்னு ஏன் சொல்றீங்க? சட்டமன்றத்துல பெண்கள் நுழையிறது உங்களுக்கு எந்த விதத்துல கேவலமாக இருக்குது? எந்த விதத்துல உங்களால ஒத்துக்க முடியல? உங்களுக்கு ஒவ்வாமையா பெண்கள் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ராணிப்பேட்டை காந்தி அமைச்சர். எனக்கு ராணிப்பேட்டைன்னா காந்தி தான் தெரியும், தாரிகா எனக்கு தெரியாது. தாரிகாவுக்கு ராணிப்பேட்டை தெரியுமா அப்படின்ற கேள்வியை நான் வைக்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் வேட்பாளர் நீங்க, உங்களுக்கு ராணிப்பேட்டையை பத்தி என்ன தெரியும்? அப்படியா? எனக்கு ராணிப்பேட்டையை பத்தி என்ன தெரியுமா? நான் வளர்ந்த ஊரு. நான் கிட்டத்தட்ட 7 வயசுல இருந்து ராணிப்பேட்டையில இருக்கேன். இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருப்பாரு காந்தி. அவரா இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருக்காரா? இன்ச் பை இன்ச்சா எங்க இருந்து எந்த கப்பம் வருதுங்கிறத அளந்து வச்சிருப்பாரே தவிர மக்கள் பிரச்சனையை அவர் அளந்து வச்சிருக்க மாட்டாரு. இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு காந்தியை தெரியும்ல? காந்தி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நாங்க கண்டிப்பா போனோம்னா அமைச்சர் வீடு தானே. நாங்க வீட்டுக்கு போய் படம் எடுத்து அனுப்புறேன். காந்தி ஐயா வீடு போய் இன்ச் இன்ச்சா அளந்தவர். ஏன்னா நீங்க வேற கேந்தியா கிளப்புறீங்க, கோவத்தை கிளப்புறீங்க. இன்ச் இன்ச்சா அளந்தவர் வீட்டு வாசல்ல இருக்க குப்பையா இல்லலண்ணே. வீட்டு வாசல்ல இருக்க குப்பையை ஒரு மிகப்பெரிய ஏரி அதை குப்பை கிடங்கா மாத்தி வச்சிருக்காரு. நான் மேடைதோறும் சொல்லிக்கிட்டு அமைச்சர் வீடு இருக்குன்னா நல்ல தார் சாலை அருமையா போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும்ல வீடு. அமைச்சர் அருமையா குப்பை போட்டுருக்காங்க, வந்து பாக்குறீங்களா? அமைச்சர் வீட்டு கிட்டே அப்படிதான் இருக்கு. ஆமா, அமைச்சர் வீட்டு கிட்டே அப்படிதான் இருக்கு. ஒரு முன்னேற்றமும் இல்ல. நான் 7 வயசுல வந்தப்ப ராணிப்பேட்டை எப்படி இருந்துச்சோ அதுல இருந்து இப்போ 4 பிரிட்ஜ் ஸ்வைன் 4 பிரிட்ஜ் இருக்கு. போற வண்டியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி சாவுது. ஒரு மின்விளக்கு இல்ல, ஒரு சிசிடிவி கேமரா இல்ல, ஃபெசிலிட்டிஸ் இல்லாத புது பிரிட்ஜ். இப்ப திறந்த பிரிட்ஜ். இப்ப 3 பேர் இறந்து போனாங்கல்ல ராணிப்பேட்டையில பைக் கிராஷ்ல, அந்த பிரிட்ஜ் எல்லாம் அதுதான். அப்படி இருக்கு. பாலியல் வன்கொடுமை உச்சத்துல இருக்கு. இன்ச்சு இன்ச்சா அளந்து வச்ச தொகுதியை அளந்து வச்சிருக்கக்கூடிய காந்தி ஐயா தொகுதியில போதை அதிகரிச்சிருக்கு. தெருமுனைக்கு தெருமுனை போதை, எங்க பார்த்தாலும் போதை. அதுல இந்த போதை ஊசி பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகரிச்சு. ஆமா, இப்ப சமீபமா டெய்லி நீங்க வந்து ராணிப்பேட்டை தொகுதி நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, மாவட்ட செய்திகள் பாத்தீங்கன்னா அந்த போதை ஊசி கைப்பற்றப்பட்டது, போதை மாத்திரை பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு டெய்லி செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. ஈஸியா எல்லா பசங்கள்ட்ட இங்க போதை மாத்திரை வைக்கிற பையன் யாரானா கையை காமிக்கிறானுங்க. பசங்களுக்கே தெரியும் போது காவல்துறைக்கு தெரியாதா? ஐயா காந்திக்கு தெரியாதா? அண்ணா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லண்ணா, அதுவும் வேலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லண்ணா, இது ரெண்டுத்துல தானே இம்போர்ட் பண்ணப்படுது. சென்னைக்கு அங்கேயும் தான் சப்ளை. அரக்கோணம் காட்பாடி அங்க இருந்து. ஆமா, காட்பாடி அரக்கோணம் ரெண்டும் தான் அங்கேயும் தான் இங்க சப்ளை இங்க வரைக்கும் வருது. அப்ப அவர் ஐயா மந்திரி இன்ச்சு இன்ச்சு நீங்களே காந்திங்க பேரு. ஆமா, ஐயா மந்திரி. அவருக்கு எங்க ஊர்ல பேர் எம்எல்ஏ காந்தி ஐயா. எம்எல்ஏ காந்தி ஐயா. எம்எல்ஏ காந்தினா தான் தெரியும். ஏன்னா அவர் வந்து அப்பையில இருந்தே எம்எல்ஏ. கிட்ட 4வது முறையா 5வது முறையே போவார் எம்எல்ஏ. அதனால பேரே மக்களுக்கு அவர் அவ்வளவு பரிச்சயப்படாத நபரா என்ன அப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு தமிழ்நாடு பூராமே தெரியுது காந்தி. இன்னைக்கு அமைச்சர் காந்தின்னா எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பரிச்சயப்பட்டனாலதான் மக்கள் வந்து எம்எல்ஏ காந்தின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஓ, எம்எல்ஏ காந்தி தான், அமைச்சர் காந்தியா கூட பார்க்கல அவர். ஆமா, இப்ப வந்து அப்ப எம்எல்ஏ காந்தியா ஏதாவது பண்ணிருப்பாருல்ல? ஒண்ணும் பண்ணல. அதான் இன்ச்சு இன்ச்சா அளந்தாரு நீங்க தான் சொல்றீங்க. இன்ச்சு இல்ல, தொடர்ச்சியா எம்எல்ஏ காந்தி தானே, அத நான் கேக்குறேன். எம்எல்ஏ காந்தியா அவர் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தானே திரும்ப அவருக்கு ஓட்டு போடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணது இல்லைன்னு பெருசா. பெர்ஃபார்மன்ஸ்லாம் இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் ஐயாவையாவது சீட்டுல வந்து எழுதி துண்டு சீட்டுங்கிறோம். நீங்க 12 ஃபிளெக்ஸ் போர்டு வச்சீங்கன்னா கூட அதை பார்த்து படிக்க தெரியாது ஐயா காந்தி. நீங்க சீனியர் பொலிட்டிஷியன். நீங்க சட்டம் அது சீனியரா இருக்கட்டும், அம்மா கிட்ட கேளுங்க, மதர் கிட்ட தெரியும், அவங்களுக்கு தெரியும். எங்க அம்மா இன்னும் நல்லா சொல்லுவாங்க. நீங்க அவங்க அதெல்லாம் விடுங்க. சட்டமன்றத்தோட லைவ் ஷோ பாத்திருக்கீங்கல்ல, காந்தி பேசுனது உங்க மனசுல அப்படியே குண்டு மாதிரி துளைத்தது ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். சும்மா என்கிட்ட விளையாடிட்டு இருக்க கூடாது. காந்தி பேசுனது குண்டு மாதிரி உங்களை துளைச்சிருச்சுங்க. என்னங்க உங்க தொகுதிக்காக அவ்வளவு குரல் கொடுக்குறாரு, அவ்வளவு பேசுறாரு, அவரை போய் இப்படி சொல்றீங்களா? சீனியர் மினிஸ்டருங்க. துரைமுருகன் ஐயாவது ஏதாவது சொல்லிடுவாங்க.
கெட்ட வார்த்தையில கூட ஏதாவது பேசிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா காந்தி பேசி நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பேசவா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்லுங்க, பாத்திருக்கீங்களா இல்லையா? ஓ ஓ யாராவது சொல்லுங்கண்ணே. நான் பார்த்ததில்ல. அவர் என்ன பேசுவாரு? நான் இப்படி இது அவரே அவருக்குள்ள பேசிக்குவார். சரி, அவ்வளவுதான். ஆனா அவருக்கு கைத்தறி நெசவு துறை அமைச்சர். அரசு முத்திரையிடப்பட்ட இலவசமா கொடுக்கக்கூடிய வேட்டி சேலைகள் ஆந்திராவுக்கு கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா? பத்திரிகைகள்ல வருது. அரசு முத்திரையிடப்பட்ட இலவச வேட்டி சேலைகள் ஆந்திராவுக்கு கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதையே இன்னும் பிடிக்கல. ஒவ்வொரு ரேஷன் கடையிலையுமே விநியோகிக்கப்பட வேண்டிய அந்த வேட்டி சேலைகள் 3000 சேலை, 4000 வேட்டி, 3000 வேட்டி, 4000 சேலைன்னு தேக்கம் அடைஞ்சிருக்கு. தேங்கி போய் கிடக்கு. யாரும் வாங்கி அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதோட குவாலிட்டி நல்லா இல்ல, தரம் நல்லா இல்ல. இந்த லட்சணத்துல தீபாவளிக்கு ரகரகமா நாங்க பொடிவையை கொடுத்துக்கிறோம், 15-16 டிசைன்ல வந்துக்குது இந்த தடவை, ரகரகமா வெள்ளி கோல்டுலாம் ரேட் ஏறிட்டு இருக்குதுன்றதுனால அது பட்டு ரேட் கூட ஏறிட்டு இருக்குது. நாங்க எவ்வளவு எளிய சாமானியரா இருக்காரு பாருங்க. அவரு நீங்க கிண்டலா சொல்றீங்க அவர் பேசுறத. அது கொஞ்சம் குறிக்கிறதுக்காக நாங்க பாக்குறோம், சொல்றோம். இவ்வளவுதான் அவ்வளவு பேசிருக்காரு இந்த 4.5 வருஷத்துல. இல்ல அமைச்சர்னும் போது அவரு மண் வளம் கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மலை வளம் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க கன்னியாகுமரினே பாக்குறீங்க. ராணிப்பேட்டையை வந்து பாருங்க. நீங்க பாருங்க, அனந்தலை மலை வந்து எழில் கொஞ்சம் மலை. அந்த மலை அடிவாரத்துலதான் எங்களுக்கு வீடு. அந்த வீட்டுக்கு இடம் நாங்க வாங்க போயில அந்த மலையோட அழகை பார்த்து தான் வாங்க போனோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அந்த 8 வருஷத்துல பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா மலை இல்ல, ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டாங்க. நான் ஐஸ்கிரீம் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல இப்படி கொத்தி கொத்தி திம்பீங்களா இல்லையா? தின்ட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து பறந்து வருது இல்லையா குவாரி டஸ்ட். அந்த டஸ்ட்னால வீசிங் வந்து அங்க என் பிள்ளைக்கு பயங்கரமான டஸ்ட் அலர்ஜி இருக்கு, வீசிங் இருக்கு. இங்க அப்படியே மாவு மாதிரி பறந்து வரும். அதெல்லாம் யாரோடையது? தாரிகா, நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டை அடுக்குனாலும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், சிறுபான்மை மக்கள் நிரம்பி வாழக்கூடிய ஒரு பகுதி ராணிப்பேட்டை பகுதி, சரிங்களா? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் திமுக தான், தெரியல. அவங்களுக்கு தான் ஓட்ட போட்டுங்கிறாங்க. வரிசையா அவங்க தான் ஓட்டு அப்படியே மொத்தமா ஹைஜாக் பண்ணிக்கிறாங்க. சூப்பரா பாதுகாக்கிறாங்க. மிக சிறந்த முறையில சிறுபான்மையினரை பாதுகாக்கிறாங்க. மேல்விசாரம் பகுதியை சேர்ந்த நம்ம சாதிக் பாஷா நகர்னு ஒரு ஏரியா, அதுல கிட்டத்தட்ட 2000-3000 மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல ஆற்றுக்கரையோரமா, பாலாற்றுக்கரையோரமா இருப்பாங்க அவங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அந்த மக்களை வந்து பாக்குறது ஐயா. நான் தான் சொல்றேன், 4 முறை 5 முறை அவர் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாருன்னு. அந்த மக்களை வந்து பார்க்கும் போது சாதிக் பாஷா நகர் மட்டும் இல்ல, இதே மாதிரி குட்டி குட்டி அங்கங்க இடங்கள் இருக்கு. அவங்களுக்குலாம் சில பேருக்கு பட்டா இருக்கு, பல பேருக்கு இல்ல. இப்போ பட்டா இல்லாத வீடுகளுக்கு நான் பட்டா தரேன், எனக்கு வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற வைங்க, பட்டா இல்லாத வீடுகளுக்கு நான் பட்டா தரேன். இதே தான் அவர் சொல்லுவாரு. சொல்லிட்டு இந்த முறை வந்து வெற்றி பெற்றுட்டார். 2021ல வெற்றி பெற்றுட்டு போயிட்டு 2 மாசத்துல நான் நள்ளிரவுல அந்த வீடுகளை இடிச்சு அந்த மக்களை துரத்தி விட்டாரு அங்கே. 2000-3000 மக்கள் வீடு வாசல் இல்லாம, அதெல்லாம் கான்கிரீட் வீடெல்லாம் இருக்கு, குடிசை வீடுகள் இல்ல. ஒரே டைம்ல நவுத்தி போட்டு போறதுக்கு கான்கிரீட் வீடுகள். வாழ்வாதாரம் இல்ல, இருப்பிடம் இல்ல. அந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள், நீங்க சொன்ன சிறுபான்மையினர் மக்கள் தான் நிக்கிறாங்க இன்னைக்கு தெருவுல, வீடு இல்லாம. அவங்களுக்கு திரும்ப திரும்ப திமுகவுக்கே அவங்களுடைய வாக்குகளும் போது திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நிக்கிறாங்கல்ல. அவங்க திமுக பாதுகாப்புன்னு நிக்கல, தலையெழுத்து நிக்கிறாங்க. திமுக இல்லன்னா தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்க இன்னொரு சக்தி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நாம் தமிழர் ஆப்ஷனா பாக்கலையே, போட தானே செய்யறாங்க. நாம் தமிழர் ஆப்ஷனா பார்த்ததுனால தானே 1 விழுக்காடுல இருந்து 8.4 விழுக்காடுக்கு நாங்க வந்திருக்கோம். we started things with 0, right? ஒரு வாக்கு எல்லாம் நாங்க ஆரம்பிச்சோம். 0 விழுக்காடு, 1 விழுக்காடுன்னு சொல்றாங்க. 0 விழுக்காடு, we started from 0, 8.5க்கு வந்திருக்கோம். 30 லட்சத்துக்கு மேல நாங்க வாக்கு வாங்கியிருக்கிறோம். அப்படின்னா இவங்க எல்லாம் போடாம தான் வந்தோமா? இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு ஆகப்பெரும் நம்பிக்கை என்னன்னா, நம்ம இப்படி போவோம், 5 ஆண்டு காலம் ஆடுன்னு ஆடுவோம், மமதையில ஆடுவோம், அதிகார மமதையில. நம்ம ஆட்சி மட்டும் முடியறதுக்குள்ள நம்ம மக்களை பார்த்து கடைசி நேரத்துல கொடுக்கறத கொடுத்தோம்னா மக்கள் தர்றதை தானா தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேர்தல்லையுமே ஜனநாயகமா பணநாயகமான்னு பார்த்தா பணநாயகம் வென்றுகிட்டு இருக்கு. இன்னொன்று வெளிப்படையா சொல்லணும்னா, திமுகவை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இல்ல, அதிகார சக்தி இல்ல. அப்படி அதிமுகவை இப்ப அப்படி யாரும் பாக்குறது இல்ல. பணநாயகம் நீங்க தமிழ்நாடு முழுக்க மற்ற இடங்கள்ல எப்படி இருக்குன்றத நீங்க சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. மேல் விசாரம் கீழ் விசாரம் போன்ற பகுதிகளிலும் வாக்குகள் அப்படி விலைக்கு தான் வாங்கப்படுது. சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை கூட விலைக்கு வாங்குறாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க வந்துருவோம் ஆட்சிக்கு, ஓட்டை கொண்டு போய் யார்கிட்டயாவது வித்தா நாங்க எப்படின்னு வருவோம் சொல்லுங்களேன். நாங்க வாக்குகள் விற்பனைக்கு ஆயிருச்சு அப்படின்னாக்க நாங்கள் என்ன செய்வோம்? வர முடியாது. மேல்விசாரத்திலையும் ராணிப்பேட்டையிலையும் என்னுடைய தொகுதியில அதிகமாவே இதுக்கு போட்டு நீ 5 ரூபா கொடுக்குறேன், 4 ரூபா, நீ 2 ரூபா கொடுக்குறேன், 5 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு 5000 வரைக்கும் வாக்குகளுக்கு ஒரு வாக்குக்கு கொடுக்குறாங்க.
இல்ல சிறுபான்மை மக்களின் வாக்குகளையே திமுக பர்ச்சேஸ் தான் பண்ணுதுன்னு சொல்றீங்களா நீங்க? நிச்சயமா வாக்கு எங்களுக்கு செலுத்தினா தானே நாங்க வருவோம். வாக்கு கொண்டு போய் விற்பனை செஞ்சுட்டா நாங்க எப்படி வருவோம்? நிச்சயமா வர முடியாது. அப்ப இந்த இவங்க கொடுக்கக்கூடிய 5,000 ரூபாயும் 10,000 ரூபாயும் இருக்கு இல்லையா, அதை வாங்கி பிழைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை ஏழ்மையில வச்சிருக்கிறது இவங்க தான். அந்த மக்களுடைய ஏழ்மையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மக்கள் காசு வாங்கிட்டு சரி மனசு மாறாம இங்க வாக்கு செலுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய காசை வாங்கக்கூடிய மக்களுக்கு தான் அது வந்து பயன் அடைஞ்சிட்டு போகுதே தவிர இதனால ஜனநாயகத்துக்கோ மக்களுக்கோ பெரிய பயனே கிடையாது. அப்ப காசு கொடுக்கறத வாங்கக்கூடிய மக்கள் இன்னமும் ஏழ்மையில தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஏழ்மைக்கு இவங்க தான் காரணம்ங்கிறத அவங்க உணராம இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் மலைக்கு, காடுக்கு, கடலம்மாவுக்கு, கடலுக்கு மாநாடு, என்ன இது மரத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு, இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்கல்ல. இதற்கெல்லாம் அவர் செலவிடுற நேரம் போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கலாம்ல. அதுதானே நாளைக்கு அது கன்வெர்ட் ஆகி நாளைக்கு ஒரு அதிகாரம் பெறணும் இல்ல. ஆனா மலைக்கும் காடுக்கும் போயிட்டு ஒரு தண்ணிக்கும் எல்லாம் மாநாடு போட்டுருந்தா என்ன நாளைக்கு அதெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. தெரியுமா? தெரியும். அதாவது நீங்க அதிகாரத்துக்கு வந்துடுறீங்க, பெரிய புரட்சியை செஞ்சுட்டீங்க. பெரிய புரட்சி செஞ்சு சீமான் அதிகாரத்துக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் மழை இல்ல, மரம் இல்ல, தூய்மையான காற்று இல்ல, நல்ல குடிநீர் இல்ல, நிலத்தடி நீர் பாழா போயிடுச்சு, திரும்பி அதை மீட்க முடியாது. இப்படிங்கிற நிலை வந்ததுக்கு அப்புறமா எங்க செவ்வாய் கிரகத்திலயா போய் வாழ்றது? எங்க வாழ்றது? மலைகளையும் மரங்களையும் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் பாதுகாக்காம நேரடியா ஆட்சிக்கு மட்டும் நான் வருவேன் அப்படின்னா அதைத்தானே ஏற்கனவே திமுக நீங்க இந்த ட்ராக்ல போற நேரம் பார்த்து அவங்க பூரா அங்க மக்கள்கிட்ட போய் ஓட்ட வாங்கிடுறாங்க. மக்கள்கிட்ட போய் என்னன்னாலும் வாங்கட்டும். நமக்கு வந்து இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கன்னா, மரங்கள், மலைகள், நீர் ஆதாரம், வழி ஆதாரம், அதாவது காற்று, இதெல்லாம் வந்து ஒரு நாட்டின் நிலைத்த பொருளாதாரம். ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து நீ எதை வேணாலும் பிடிக்கிட்டு போயிடலாம். மலையை பிடிக்கிட்டு போயிட முடியுமா? மரத்தை பிடிக்கிட்டு போயிட முடியுமா? மலைகளையும் மரங்களையும் காடுகளையும் நீரையும் கடலையும் கடல் வளங்களையும் நம்பி ஒரு நாடே இருக்குது. அப்படிங்கும்போது அது அந்த நாட்டுடைய நிலைத்த பொருளாதாரம். நீ எதை வேணாலும் அழிச்சிடலாம், இதெல்லாம் நீ அழிக்க முடியாது. ஒரு மலையை அழிக்கணும்னா 20 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. வெடி வெடியா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வெடிக்கணும்னா ஒரே நாள்ல அதெல்லாம் அழிச்சிட முடியாது. அப்ப இதையெல்லாம் மீட்க வேண்டிய, இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இது நமக்கு இருக்கு, கடமை நமக்கு இருக்கு. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு வந்தேன், மரங்களை வந்து சீமான் கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்படின்னு. மரங்களை கட்டி பிடிக்கிறாருங்க, இந்தாங்க மரத்தை கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அம்மையார் இவங்க சொல்லியிருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க, நல்லா தான் பேசுவாரு, இந்த மாதிரி மரத்தெல்லாம் கட்டி பிடிக்கிறத பார்த்தா சிரிப்பு வருது. என்ன சிரிப்புன்னு எனக்கு புரியவே இல்லையே. மரத்தை கட்டி பிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் a சிம்பிள், ரைட்? உங்களுக்கு தெரியுமா? மரத்தை கட்டி பிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சியின் சிம்பிள். இப்போவும் சிரிப்பாங்க, சிரிச்சுட்டு போட்டோம். ராஜஸ்தானுடைய ஒரு காடு, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்டை அழிச்சு அதுல வந்து ஒரு பெரிய கோட்டை கட்டணும், அரண்மனை கட்டணும்னு அந்த ராஜஸ்தானுடைய ஒரு மன்னர் முடிவெடுக்கிறார். அந்த காடை அழிக்க போகும்போது பழங்குடி மக்கள் இந்த காட்டை நம்பி தான் நாங்க வாழ்றோம், இது எங்களுடைய வாழ்வாதாரம், இதை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. இல்ல நான் இதை அழிக்க தான் செய்ய போறேன் அப்படிங்கவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு தாயும் மகள்களும் மரத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த மரத்தை வெட்டணும்னா நீ என்னை வெட்டிட்டு மரத்தோட சேர்த்து என்னை வெட்டிட்டு நீ இந்த இடத்த அழிச்சுக்க அப்படின்னு. அதை பார்த்து எல்லா மக்களும் மரத்தை கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. எனக்கு எப்படி இருந்தாலும் இங்கே கோட்டை வரணும், என்னுடைய அரண்மனை இங்கே வரணும், எல்லாத்தையும் வெட்டுங்கடான்னு சொல்லி மரத்தோட மக்களை வெட்டுறாங்க. இது வரலாறு. மரத்தோட மக்களை வெட்டவும் அந்த இடத்துல மக்களின் ரத்த ஆறு ஓடுது. அந்த ரத்த வெள்ளத்தை பார்த்து அந்த மன்னன், இங்கே என்னால் கோட்டை கட்டி நிம்மதியாக தூங்க முடியாது, அதனால எனக்கு இந்த ப்ராஜெக்டை கைவிட்டுறலான்னு சொல்லி விட்டுறான். இதுக்கு வழி வழியா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. வழி வழியா நம்ம மக்கள் பேசப்பட்டதுனால அம்மையார் இந்திரா காந்தியோடைய ஆட்சியில இந்திய சீன வார் நடந்தப்ப இந்தியாவுக்கு நடந்தக்கூடிய பொருளாதார இழப்புகளை வந்து சரி செய்யறதுக்காக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை கூப்பிடும் போது அவங்க பேட் தயாரிக்கக்கூடிய, கிரிக்கெட் பேட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க. அல்கானந்தா வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களை அழிக்க சொல்லி அவங்க வந்து உத்தரவிடுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பழங்குடி இன மக்கள் அந்த மரங்களை கட்டி பிடிச்சிட்டு, வெட்டினா எங்களோட சேர்த்து வெட்டுங்க அப்படின்னு அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அந்த போராட்டம் பூதாகரமா நாடு முழுக்க வெடிக்குது. அதை பார்த்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் அந்த ட்ரீட்டியை கேன்சல் பண்ணி, அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி, இனி வரும் காலத்துல இன்னும் 10 ஆண்டுகளுக்கு எந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில இருந்தும் மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் சிப்கோ மூவ்மெண்ட் பிறக்குது. சிப்கோனா சிப் அப்படின்னா ஒட்டுறது ஹிந்தியில. அப்போ மரங்களை ஒட்டி மக்கள் கட்டிப்பிடிச்சு அந்த போராட்டத்தை பண்ணதுனால சிப்கோ மூவ்மெண்ட் பிறக்குது. சிப்கோ மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு ஊடகவியலாளரா உலகம் முழுக்க சிப்கோ மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. மரங்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய எல்லா என்ஜிஓவும் சிப்கோ மூவ்மெண்ட்டை தான் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மரத்தை கட்டி அணைச்சுக்குவாங்க. செத்தா நான் இதோட சாகிறேன், வாழ்ந்தா இதோட வாழ்றேன், நான் வாழும் போது அது சாக விட மாட்டேன், அது சாகுறப்ப நான் வாழ மாட்டேன். அதுதான் அதோடைய சிம்பிள். மரத்தை கட்டி பிடிக்கிறவன் பைத்தியம் இல்ல,
மரத்தை கட்டி பிடிக்கிறவன் போராளி, இந்த மண்ணுக்காக போராடக்கூடியவன், இந்த மலைகள் வேணும், இந்த மக்கள் வேணும்னு நினைக்கக்கூடியவர். இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் காப்பாற்றின பிறகு அரசியலுக்கு செய்யணும். அரசியல் செய்யும் போது இதற்கான அரசியலையும் சேர்த்து செய்யணும். அதிகாரம் தேவையில்லை. ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைக்க நீங்க தனித்துவமா நின்று போராடுறத விட அதிகாரத்துக்காக கூடாரோடு கூட வேண்டாம், கூடங்கள் மாடங்கள் போக வேண்டாம், கூடங்கள் மாடங்கள் ஏறினாலும் ராகங்கள் கீதங்கள் பாட வேண்டாம், ராகங்கள் கீதங்கள் பாடியதால் மேளங்கள் தாளங்கள் தீர்த்தினரே. இல்லைங்க, அதிகாரம் கிடைத்தால் அந்த அதிகாரத்தை வைத்து இன்னும் நிறைய விஷயங்களை பேச முடியும். அதிகாரம் கிடைக்கணுங்கிறது நான் கண்மூடித்தனமாக அதிகாரத்தை நோக்கி பயணிக்கல. அதுக்கு அந்த அதிகாரத்தை அடைவதற்குள்ளாகவே அடிப்படை அரசியல் மாற்றத்தை நாங்க கொண்டு வரணுங்கிறோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இன்னும் புதுசா வர்ற பிளேயர்ஸ் கூட ஏதோ ஒரு முறையில மேல ஏறி போய் உட்காந்துருவாங்க, அவங்க வெற்றி பெற்று விடுவார்கள். நீங்க இதையெல்லாம் சரிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல? மலை, காடு, ஆடு, மாடு எல்லாத்துக்கும் நாங்க பேசுறோம், எல்லா ஜீவராசிகளுக்கும் பேசுறேன்னு நீங்க பேசிட்டே இருக்கீங்க. அவங்க எப்படி ஓட்ட வாங்கணும்ன்றது மட்டுமே குறியா பயணப்பட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு மத்தியில நீங்க எப்படி கன்சாலிடேட் பண்ணும், வாக்குகளா கன்சாலிடேட் பண்ணி அதிகாரத்துக்கு வரணும், அந்த முயற்சி நமக்கு தேவையா இல்லையா? அதை என்ன செய்யறோம்? அதாவதுண்ணே, ஆனா இதுல கான்சென்ட்ரேட் அதிகமா இந்த 26 தேர்தல்ல சீமான் அவர்களுடைய கான்சென்ட்ரேட் இதுல தான் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது உங்களுக்கு தெரிஞ்சா அது ஏன் தப்பு கிடையாது, அப்படி கிடையாது. இந்த மாற்றத்தெல்லாம் கொண்டு வரணும். நீ வாழ்றதுக்கு மரமும் தேவை, மலையும் தேவை, மண்ணும் தேவை, கடலும் தேவை. இது வரைக்கும் அரசியல் வரலாற்றுல தேனி பூச்சியை பத்தி பேசின ஒரு அரசியல் தலைவனை காமிங்க. தேனி பூச்சி எப்படி மகரந்தத்தை எடுக்குது, தேனி பூச்சி இல்லைன்னா நீ செத்து போயிருவ, தேனி இல்லைன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொன்ன ஒரு அரசியல் தலைவன். இந்த உலகத்தின் அத்தனை ஜீவராசிகளுக்கும், அதாவது தமிழ்நாட்டுல வாழ்ற எல்லா ஜீவராசிகளுக்குமான தலைவன் தான் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே. சீமான் மட்டும் தான் அப்படி எல்லாத்தையும் பார்த்து பேசுறாரு, பார்த்து பண்றாருன்னு இல்ல. இங்க இருக்கிற எல்லா தலைவர்களுமே எல்லாத்துக்கும் ஆகுமா தானே பேசின ஒரு செய்தியை சொல்லுங்க. இவர் இப்படி சொல்றீங்கல்ல, பொட்டாம்பதுவா எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்கங்கிறீங்கல்ல, இவரு இந்த தேதியில இந்த விஷயத்த பேசினாருன்னு சொல்லுங்கன்னு. இப்ப இந்த மாதிரி நீங்க பொட்டாம்பதுவா சொல்றீங்கல்ல ஒரு விஷயத்த, எல்லாரும் தான் போராடினாங்க, இப்படி பேசுறவங்களுக்கு விளங்காது. இப்படி பேசுறது தவறான முன்னுதாரணமா இருக்கும். ஒருத்தவங்க நாங்க இந்த அரசியல் களத்துல வாய்மையும் தூய்மையும் கொண்டு ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறோம் அப்படிங்கும் போது நீங்க எல்லாரும் தான் செய்யறாங்க அப்படின்னா கேலி பொருளா பாக்குறாங்களே சிலதெல்லாம். நீங்க செய்யற அரசியல கேலி பொருளா பாக்குறாங்க. கேலி பொருளா பாக்குறது, ட்ரோல் பண்றது, மீம்ஸ் போடுறது, இதெல்லாம் யாரைத்தான் எதிர்க்கவில்லை? எல்லாரையும் ஏத்துக்கிட்டாங்களா? அரசியல் களத்துல அரசியல் செய்ய போற மக்களுக்காக போராடுறேன்னு வந்தவங்க எல்லாரையும் ஏத்துக்கிட்டாங்களா? எம்ஜிஆரே ஆரம்பத்துல ஏத்துக்கலையே, கருணாநிதி ஐயாவே ஆரம்பத்துல ஏத்துக்கலையே, ஜெயலலிதாவை தள்ளி விட்டாங்களே அம்மையார் ஜெயலலிதாவை. கேப்டன் ஐயா வரும்போது அவரையும் ஏத்துக்கலையே. யாரும் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறோம், நம்ம எடுத்துக்கொண்ட இந்த அரசியல் பாதையில நம்ம சமகால அரசியல்வாதிகளோட நம்ம பயணிக்கும் போது என்ன மாதிரியான தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்துகிறோம், என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம்ங்கிறத வச்சுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்களே ஒழிய இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு மாறுறது கிடையாது. நான் உனக்கு கேட்கறேன்னு, நீங்க ரொம்ப நாளா நீங்க இதை செஞ்சுட்டே இருக்கிறீங்களே, பயிற்சி எடுக்கிறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க. திமுக கட்சி தொடங்கி 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. ஒரு நாள் 2 நாள்ல வந்துடல. ஐயா கலைஞருக்கு தெரியாதா? அண்ணா எவ்வளவு பெரிய தலைவர் அவருக்கு தெரியாதா? நீங்க சொல்றீங்களே இவங்களோட சேர்ந்தா இப்படி ஏறிடலாம், அப்படி உட்கார்ந்துடலாம்னு தெரியாதா? அவங்க எடுத்துக்கொண்ட அந்த 18 ஆண்டு காலம் இருக்கு இல்லையா, அவங்க சந்திச்ச போராட்டம், அவங்க சந்திச்ச விஷயங்கள், இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ, நல்ல ஆட்சி கொடுக்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு நிலையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்க நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், அப்ப எங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இல்ல ஒரு தொலைநோக்கு திட்டம் தாங்க. நான் உங்களை அப்படியே தொலைநோக்கு திட்டம், நல்ல திட்டம் இது, ரைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி நான் முன்னாடி இப்படி சொல்லிவிட்டு அப்புறமா அப்படி மல்பிக்கலாம். இல்ல நீங்க பயிற்சி எடுங்க, ரொம்ப காலம் பயிற்சியை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப என்ன எய்ம், நம்முடைய அல்டிமேட் கோல் என்ன? திமுக ஆட்சியில இருந்து அகற்றணும், அதானே உங்க திட்டம். 26ல அதானே பிளானு. நீங்க இப்ப எல்லாருமே பிரிஞ்சு நிக்கிறதுனால மறுபடியும் அதுல யார் பலமானவங்களா தெரிவாங்க தெரியுங்களா? அதுல ஒருத்தர் தானே பலமானவங்களா தெரிவாங்க. ஒரு பதில் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், தோத்து போயிட்டேன் உங்ககிட்ட. யாரு? நான் எனக்கு புரியலையா? ஏங்க இது நான் சொல்லல, வெளிய மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. மக்களே உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், பாத்துக்கங்க. நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம்ன்ற முடிவுல இருக்கிறோம். நீங்க சோறு தான் நான் திம்பேங்கிறேன், நீங்க சேர்த்த பக்கத்துல வச்சு இதையும் சேர்த்து தின்னுங்கிறீங்க. அவங்க திங்கிறாங்கல்ல, இவங்க திங்கிறாங்கல்ல, ஏங்க அவங்க அதெல்லாம் திங்கிறாங்கன்னு தாங்க நாங்க சோறு திங்கிறதா முடிவு எடுத்துருக்கிறோம். நாங்க சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிறோம், சேர் எங்களுக்கு வேண்டாம். 13-14 வருடங்கள் ஆச்சு சீமானனுடைய நாம் தமிழர் கட்சி பயணம். 8% இன்னைக்கு ஒரு 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, சரிங்களா? மிகப்பெரிய பலம் நமக்கு வந்திருக்குது. இன்னும் எதையுமே நிரூபிக்காத ஒருத்தர் விஜய், தாவேகா, அந்த கட்சிக்கு இன்னைக்கு 15% 20% இருக்கு இப்பவே. இன்னும் ஓட்டும் எங்க இருக்கு? இல்ல எல்லாரும் சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி இல்ல. நீங்களே கூட உங்களுடைய அதிகப்படியான தாக்குதல்கள், தாரிகா உட்பட தாவேகாவை மட்டுமே டார்கெட் பண்ணி நீங்க மேடையில பேசுறதே உங்களுக்கு ஏதோ சேதாரம் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க. இது வரைக்கும் 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல எம்ஜிஆர்
அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அம்மையார் ஜெயலலிதா, இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுல சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தவங்கள கோலோச்சினவங்க, அதிகாரத்தை பிடிச்சவங்க. அதே மாதிரி பக்கத்து மாநிலத்துல என்டிஆர் ஐயா, இங்க எம்ஜிஆர் ஐயா, அங்க என்டிஆர் ஐயா அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதை தவிர வேற யாருமே அதிகாரத்தை நோக்கி பயணிக்கலன்னு நீங்க தானே உங்களுடைய சேனல்ல பேசியிருக்கிறீங்க. கமல்ஹாசன் ஐயா வந்து அரசியலுக்கு வந்தப்ப அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துச்சு, அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது, எவ்வளவு மக்கள் அவங்க அவரை பார்க்க வராங்க, கூட்டம் இருக்குது, கூட்டம். இன்னைக்கு ஐயா ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பில முடிஞ்சிட்டாரா இல்லையா? அவர் மட்டும் இல்ல, சிவாஜி கணேசன் ஐயா, நிறைய ஆட்கள், சிரஞ்சீவி, வைஜெயந்தி மாலா அம்மையாரு, அப்புறம் விஎன் ஜானகி அம்மையார், பாக்யராஜ், டி ராஜேந்திரன், விஜயகுமார் ஐயா, அவரை கடைசி வரைக்கும் பேசுறதுக்கு மட்டும் தான், மேடை பேச்சுக்கு மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. நிறைய இருக்கிறாங்க. அந்த பட்டியல வந்து மிக நீளமானது. கமல்ஹாசன் ஐயா, ராமராஜன் ஐயா, விஜயகாந்த் ஐயா, கண்ணதாசன் ஐயா, கவிஞர் கண்ணதாசன். ஆனா இதெல்லாம் இவங்களை விட விஜய் ரொம்ப மேலோங்கி நிக்கிறாரு. வேற மாதிரி இந்தியாவுல எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு 40-41 பேர் ஒரு கூட்டம் போய் ஒரு விபத்து தான். இதை நான் பெருமையா சொல்லல, ஒரு விபத்து, ஒரு துர்ச்சம்பவம் இருந்தாலும் இது பாருங்க, விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் நிக்குது, எப்படி கூடுறாங்க பாத்தீங்களா? வித்து போன 4 வாரத்தாருக்கு 1 கோடி அப்படின்ற மாதிரி 1 கோடி பேர் நிக்கட்டுன்னு. நான் ஒரு எளிமையா ஒரு கருத்தை சொல்றேன் பாருங்களேன். தியாகராஜ பாகவதர் இருக்கார்ல, அவர் காலத்துல பத்திரிகையில வருதான், தியாகராஜ பாகவதர் நாளை சென்னையிலிருந்து வேறு வெளியூருக்கு கிளம்புகிறார், செங்கல்பட்டு வழியாக ரயில் போகுது அப்படிங்கவும், கொற்ற பணியில அந்த பேப்பர்ல படிச்சதை பார்த்துட்டு கொற்ற பணியில மண்டையில ஈரசாக்க போட்டுக்கிட்டு போய் ஒரு 2000-3000 மக்கள் வயல்வெளியில, பாம்பு கடிச்சுதா தேளி கடிச்சுதான் கூட தெரியாதுன்னு, வயல்வெளியில அவர் போற ட்ரெயின் ஸ்வைன்னு போயிடும், அது மாதிரி அந்த ட்ரெயினை பாக்குறதுக்கு போய் நின்றுக்கிறாங்க. அவர் வந்து கைய அசைப்பாரெல்லாம் தெரியாது, அவர் போற ட்ரெயின், அவர் தூங்கிட்டு போறாரு, அந்த ட்ரெயினை பாக்குறதுக்கு, பாகவதர் போற ட்ரெயினை பாக்குறதுக்கு மக்கள் நின்னாங்க. பாகவதர் கட்டிங் இங்க பண்ணப்படும் அப்படின்னு ஒவ்வொரு சலூன்லயும் வாசல்ல எழுதி போட்டாங்களாம். அப்படி இருந்த காலத்துல இருந்தே அரசியல் திரை கவர்ச்சி அப்படிங்கிறது வந்து பயங்கரமானதா இருக்கு நம்ம மக்கள் மத்தியில. டிவில நடிக்கிறவங்க, நாடகத்துல நடிக்கிறவங்க, படத்துல வர்றவங்க, தரையில வர்றாங்கன்னா மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். கேபி சுந்தராம்பாள் அம்மையா இருக்கிறாங்களே, அதீத பேச்சாற்றல் உள்ளவங்க, பாடுறது மட்டும் இல்ல நல்லா பேசுவாங்களாம். அப்ப காங்கிரஸ் வந்து அவங்கள பயன்படுத்திக்கிச்சான் பிரச்சாரங்களுக்கு. அப்ப பாரிஸ் அந்த இடங்கள்ல எல்லாம், பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இருக்க இடங்கள்ல எல்லாம் அவங்க அந்த அம்மா வந்து பேசினாங்கன்னா, அங்க சேட்டு தானே கடை வச்சிருப்பாங்க, அந்த மார்வாடி ஆட்கள் அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக கடையை திறந்து போட்டு உடையாந்துருவாங்களாம். கேபி சுந்தராம்பாளம்மா ஆத்தா ஹே, கல்லால இருக்க 1 காசு இருக்காதான் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருவாங்களாம் மக்கள். திருடர்கள் அதை பயன்படுத்திக்குவாங்க அந்த நேரத்தை. கல்லால இருக்க காசு தூக்கிட்டு போற அளவுக்கு வந்து பேனு கேபி சுந்தராம்பால பாத்துக்கிறாங்க. சரி சரி. அப்ப திரை கவர்ச்சிங்கிறது அன்றைக்குல இருந்து இன்றை வரை விஜய்க்கு இதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்தீங்களா? இது விஜய்க்கு சொல்றதுக்குன்னு எடுத்தீங்க? இதெல்லாம் தெரியாதா நமக்கு? சொல்றது தெரியறது தானே அதெல்லாமே. இல்ல, விஜய் ஓட்டு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, நான் அத சொல்றேன். நீங்க கேபி சுந்தராம்பாள் பேசினதையும் தியாகராஜ பாகவதர் ட்ரெயின்ல போனதையும், அவங்க எல்லாம் இப்ப ஓட்டு அரசியல்ல கோல வச்சுனாங்களா? அவங்க அரசியல் தானே பேசினாங்க. கேபி சுந்தராம்பாள் அவங்களுக்கு கூட்டம் வந்துச்சு இல்ல, ஓட்டு அரசியல் வந்துச்சா? அவங்க நிக்க வச்சாங்களா? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா? அவங்களுக்கு பெரிய ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? அவங்க சிஎம் ஆனாங்களா? இப்ப 26ல பாத்துறோம். எல்லா அரசியல்வாதி, எல்லா சினிமாக்காரர்களுக்கும் கூட்டம் என்பது இருக்கும். கூட்டம் அனைத்தும் வந்து மாறுமா, ஓட்டா மாறுமா அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாருமே சாட்சி. பாக்யராஜுக்கு வராத கூட்டமா? இவருக்கு ராமராஜனுக்கு வராத கூட்டமா? சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா? கமல்ஹாசனுக்கு ஒரு ரேம்ப் வாக், இதை விட பயங்கரமான ரேம்ப் வாக் பண்ணாருன்னா ஒருத்தர் கூட சாகல. எல்லாரையும் அவ்வளவு பாதுகாப்பா கூட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். விபத்துங்க. நீங்க விபத்து 4 தடவை நடக்குமா? நாகப்பட்டினத்துல நடக்கலையா? திருச்சியில நடக்கலையா? தொடர்ந்து இவ்வளவு நடந்துருச்சு இல்லைன்னா இப்பயாவது மாறுவாங்க அப்படின்னு பார்த்தா எஸ்ஐஆருக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல, மறுபடியும் அந்த மாதிரி தானே ஏறி நிக்கிறாங்க. ஒழுக்கம் இல்லையில. நான் ஒழுக்கத்தை அவங்க சொல்லி கொடுக்கல, அவங்க கட்சியை கூப்பிட்டு, கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை கூப்பிட்டு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். சின்ன பசங்க முதல் தலைமுறை அரசியல்வாதிகளா வராங்க அவங்க. நீங்க என்ன வர டிவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அண்ணா வேற போயிட்டீங்க. இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கத்துப்பாங்க, மெல்ல மெல்ல அவங்க படிப்பினை தான் எல்லாமே. மெல்ல படிக்கணும், அதுதான் சொல்றேன். கத்து கொடுங்க, அதை முதல்ல கத்து கொடுங்க. அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, அவங்க தலைவர் பிரஸ் மீட்டுக்கு வரணும், வெளியில பேசணும், அவர் மக்களோட சகஜமா ஆகணும். தலைவனை பார்த்து தான் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. நீங்களே வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துருந்தீங்கன்னா தொண்டன் என்ன செய்வான்? உங்களை பார்த்தா போதுன்னு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு உட்காந்துருந்தாலும் டேங்க் கடியில அந்த மாதிரி உட்காந்துருப்பான். இல்ல, நல்லா உள்வாங்குறாராம் விஜய். எங்க அண்ணன் சீமான் பேசும்போதே பல மணி நேரம் காது கொடுத்து கேட்டிருக்காரு, எல்லாத்தையும் அரசியல தெரிஞ்சிருக்காரு. ஓ இப்படிதான் அரசியலா அப்படின்ட்டு. அதெல்லாம் அவர் சொல்ல வர்றதுக்கான ஸ்பேஸையே டைமையே நாம் தமிழர் கட்சி உட்பட எல்லா கட்சியிலுமே கொடுக்க மாட்டேன்றீங்க யாருமே. வீட்டுல உட்காந்து வீடியோ போடுங்க.
வீட்டுல உட்காந்து வீடியோ போடுங்க. 10 ஆதன் கூப்பிடுங்க, மாதேஷன் கூப்பிடுங்க, பாண்டிய சாரை கூப்பிடுங்க, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, என்ன ஒரு பேட்டி எடுங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா தந்தி டிவியை கூப்பிடுங்க, அப்புறமா ஊடகத்துக்கு போங்க, வீட்டுக்கு கூப்பிடுங்க. இங்க இறந்து போனவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டீங்கல்ல. சரி, கேதம் விசாரிக்கிறதுக்கு உலகத்திலேயே வீட்டுக்கு ஆளுகளை வர சொல்லி கேதம் விசாரிச்சு காலில் விழுந்த ஒரே ஆளு இவர் தானே. 40 நாள் கழிச்சு. அதுவும் இல்ல அவர் வேற எதுவும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட கூடாது. இல்ல வேற எதுவும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கூடாது, யாருக்கும் பிரச்சனையை கொடுக்க கூடாதுன்னு அப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இவர் வந்தா கூட்டம் வருது இல்ல. ஆமா, கூட்டம் வருது, கூட்டம் வருது. அப்ப அம்பேத்கர் சிலைக்கு அவர் மாலை போடையில ஒரு ஈ கொசு நாய் கூட வரல. அம்பேத்கர் சிலைக்கு அவர் மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு போனார்ல, விடிய காலைல 6 மணிக்கே வந்து ஒரு நாள். அப்ப இவரு ஆதவ அர்ஜுனா, அவர் பேர் என்ன, அந்த அண்ணன், அவங்க தானே வந்தாங்க. ஒரு சின்ன கார்ல வந்து அழகா வந்து இறங்கினாரு, மாலை போட்டாரு, மரியாதை செலுத்தினாரு, போயிட்டார்ல. ஒருத்தர் வரலையே, ஒரு கூட்டம் வரலையே. அன்னைக்கு ஏன் கூட்டம் வரல? கரூர்ல ஏன் வந்துச்சு? அப்ப இது திட்டமிட்டு அழைத்து வரப்பட்ட கூட்டமா இல்லையா? உங்களுக்கு அவங்க போட்டியே இல்ல. ஏன்னா நீங்க நிறைய நேரம் விரயம் பண்றீங்க. அவசியம் பேசணும். இத வந்து சுட்டி இல்ல, நீங்க காட்டணும். எதிரியை நீங்க மறந்துட்டீங்க, திமுகவை மறந்துட்டீங்க. எதிரியெல்லாம் 26 உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும்ன்ற எண்ணமே இல்லையா? எங்க களம் வேற. இல்ல, திமுகவை வீழ்த்தணும்ன்ற எண்ணம் இல்லையா உங்களுக்கு? இல்லன்னு உங்கள்ட்ட யார் சொன்னா? இல்ல, நீங்க விஜய்க்கு நேரம் செலவிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய்க்கு டைம் பாஸ் பண்ணா இப்ப மலைக்கு மாநாடு போறது விஜய்க்காவா? மலை மேல விஜய் உட்கார்ந்துருக்காரு, முருகபெருமானா கோச்சிட்டு போயிட்டாரா? பனையூர்ல இல்லையா? மலைக்கு போய் இல்ல மலைக்கும் ஆடு மாடுகளுக்கும் எல்லாம் மாநாடு போடணும் நினைக்கிறீங்க. விஜய் அடுத்து இறங்க போறாரு, அடுத்து சேலத்துல தொடங்க போறாரு. இல்ல மாதேஷ் என்ன, நீங்க தான் சொன்னீங்க விஜய்க்கு மாநாடு நீங்க மலைக்கு மாநாடு போடுறீங்க, இதெல்லாம் செய்றீங்க, இயற்கையை காப்பாத்துறீங்க, நீங்க வந்து நேரம் விரயம் பண்றீங்க, போய் மக்களையாவது சந்திக்கலாமான்னு கேட்டீங்க. அப்புறம் விஜயை பத்தி பேசி நேரம் விரயம் செய்யறதா சொல்றீங்க. நாங்க மலையை பத்தி பேசி நேரம் விரயம் செய்யறோமா, விஜயை பத்தி பேசி நேரம் விரயம்? நீங்க வந்து ஒரு நிலையான நிலைப்பாட்டுக்கு வந்துருங்க. சரி, அப்புறமா நம்ம பேசுவோம். இல்ல, விஜய்க்கான கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அவங்க நமக்கு போட்டியும் கிடையாது. ஆமா தானே? ஆனாலுமே அவர் பேச வேண்டிய தேவை இருக்கு. இத சுட்டி காட்டணும், இல்லனா தவறு நடந்து போயிடும். நிச்சயமாக சுட்டி காட்டணும். இப்ப நம்ம அரசியல் அது அவங்களுக்கு தான் பேஸ் இல்ல, அவங்களுக்கு தான் ஃபெயிலியர். ஆமா தானே? அப்படி ஏதாவது நடந்துச்சுனா ஃபெயிலியர் அவங்களுக்கு தானே. என்னது? அதான் நீங்க நினைக்கிறது அது தப்பா போய்டும் அப்படினா ஃபெயிலியர் அவங்களுக்கு தான், நமக்கு இல்லல. பாதிக்கப்பட போறது என் மக்கள். எத்தனை ஆண்டு காலமா திரைக்கவர்ச்சியை காமிச்சு அழைச்சிட்டு வருவீங்க. இப்ப நான் சொன்ன இந்த நடிகர்களுடைய பட்டியல் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாரையுமே திமுக பயன்படுத்திருக்கு, அதிமுக பயன்படுத்திருக்கு, திமுக பயன்படுத்திருக்கு, அதிமுக பயன்படுத்திருக்கு. பாக்கியராஜ் திமுக கையில் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் பாக்கியராஜ் அதிமுகக்கே வந்துட்டார். ராமராஜன் அதிமுக கையில் எடுத்துச்சு. ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய நடிகர்களை கையில் எடுத்து அவங்க மூலமாக அரசியல் பண்ணி இன்றைக்கு நிரந்தரமாக உட்கார்ந்துருக்காங்க. திருப்பி இந்த 2 கட்சிகள் தான் நிலையில இருக்கு. திரும்ப அரசியலுக்கு வந்து சினிமாலேருந்தே ஒரு முகம் வர்றது அப்படிங்கிறது வந்து முகம் சுளிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி வரக்கூடிய ஒரு நபர் எம்ஜிஆர் மாதிரி, அண்ணன் சீமான் திரை உலகத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா அண்ணன் சீமான் எங்கேயாவது அவர் எடுத்த படத்துல கதாநாயகன் குடிச்சிட்டு அண்டாவில் கொண்டு வந்து சாராயத்தை ஊத்துன்னு சொல்லிக்கிட்டு, விரல் எடுக்கல தீப்பந்தத்தை நாயத்திரன்னு சொல்லிட்டு எல்லாம் பாடினாரா? அப்ப ஒரு மனிதன் கொண்ட கொள்கை அவன் அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கறத வந்து அவன் பயணிக்கக்கூடிய பாதையிலேயே பிரதிபலிக்கும். கொள்கை குடோன் என்ன நாம் தமிழர் மட்டும்தானா? மத்தவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் கொள்கை இல்லையா? நீங்க மட்டும் தான் கொள்கையே, உங்களுக்கு தான் கொள்கை என்ன தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எல்லா கட்சியுமே ஆரம்பிக்கப்படும் போது பயங்கரமான கொள்கை வந்துச்சு, வசீகரமான கொள்கை, மக்களை அப்படியே தூக்கி அப்படியே கோல வச்சு வைக்க போற, மக்கள் அப்படி வாழ வைக்க போறாங்க கூடிய ஒரு கொள்கை தான் இருக்கும். காலப்போக்கில் அப்படியே 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 நீர்த்து போகும். அப்படிதான் நீர்த்து போய் இன்றைக்கு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அண்ணா தொடங்கிய காலத்துல இருந்து அவர் இருக்கும் போது இருந்த கட்சிங்கிறது வேற, காமராஜர் இருக்கும் போது வேற. ஒரு தலைமை இருக்கு இல்லையா, அவங்களை தவற விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வழித்தோன்றல்கள் வழி மாறி போறாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அண்ணா அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் புரியாது, நிகழ்காலம் புரியாதவனுக்கு எதிர்காலமே கிடையாது. அப்ப அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வீடுதோறும் இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்க உங்க கிளாஸ் எடுக்கிறது உங்க வேலை இல்ல, ஈஸியா சொல்லிடலாம். கிளாஸ் எடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நிச்சயமாக. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வரலாற்றுல இவங்கெல்லாம் செஞ்ச ஒரு தவறை திரும்ப இன்னொரு தலைமுறை செய்யும். ராணிப்பேட்டை தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர், நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என் தொகுதிக்கு நான் இதை செய்வேங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏதாவது ஐடியா இல்லாம எப்படி வந்திருப்பேன்? போதை ஒழிக்கணும் முதல்ல. 2.5 லட்சம் டன் வந்துட்டு குரோமியம் கழிவுகள் இருக்கு. 20 ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய குரோமியம் கழிவை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் நான் இது சரி பண்ணி தரேன், இதை நாங்க வந்து மறுசுழற்சி பண்ணுவோம், ரீசைக்கிள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரீசெண்டா கூட ஸ்டீல்ல அதை மாத்துறதா கூட சொன்னாங்க. அப்ப அந்த குரோமியம் கழிவை முறையாக எப்படி அகற்றுறது, உலக நாடுகள்லாம் எப்படி அந்த குரோமியம் கழிவை ஹேண்டில் பண்ணுதுங்கிறத பார்த்து நாங்களும் அதை வந்து நாங்கள் முறையான ஆராய்ச்சி பண்ணி எங்ககிட்ட we have better plans for them. எங்களுடைய சூழல் பாசறை
சுற்றுச்சூழல் பாசறை, அதுக்கு பெட்டர் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி முதல்ல அந்த குரோமியம் கழிவை அகற்றணும். ஏன்னா ஆர்கன்ஸ் பாதி ஆர்கனோட பிறக்கிறாங்க வேலூர்ல பிள்ளைகள். இப்போ லங்ஸ்ல வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குன்னா ஒரு பிரான்ச் ஒரு காது, ஹார்ட்ல ஒரு பக்கம் இல்லை. எங்க அப்பா அரசு பள்ளி ஆசிரியர், எங்க அப்பா பணியாற்றின பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த குரோமியம் கழிவு சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ரேடியேஷன் ஆகி நிறைய யூட்ரஸ் கேன்சர் இருக்குது, கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது, சிறுநீரக புற்றுநோய் இருக்குது. தொழிற்சாலைகள் கழிவை வந்து நேரடியாக ஆற்றுல கலந்து விடுறாங்க. அப்போ அதை குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ அதெல்லாம் இருக்குது, அந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ கழிவு மேலாண்மையை அரசாங்கத்தை வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். அரசாங்கம் இப்போ ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறதுனால தானே அவன் வந்து ஒழுங்காக அது மேலாண்மை பண்ண மாட்டேங்கிறான். எல்லாத்தையுமே ப்ரைவேட் பிளான்ஸ் இருக்குது. எல்லா லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வாட்டர் ட்ரீட்டிங் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பிளான் செயல்படுறது இல்லை. அதை சும்மா அமர்த்தி போட்டுவிட்டு தண்ணியை சும்மா ஆற்றுல திறந்து விட்டுறாங்க. அப்போ அதை வந்து அரசாங்கம் எடுத்து நாங்கள் செஞ்சுக்கிறோம் எஃப்ளூயன்ட் பிளான்ஸ், நீங்கள் எங்களுக்கு கிரே வாட்டர் கொடுங்க, எங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் கொடுங்க, நாங்கள் அதை ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நாங்களே எடுத்து பண்ணுவோம். அப்படி தான் அதை கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எல்லாம் நிறைய இருக்குதுன்னு. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆற்று மணல் அள்ளுறது தான் மிக முக்கியமான பிரச்சனை. மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து பாலாத்துல கொட்டுறாங்க. நகராட்சி கழிவை நகராட்சியை கொண்டு வந்து பாலாத்துல கொட்டுது. குப்பை கிடங்குன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதில் எந்நேரமும் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் போகிற வாகனங்கள்லாம் முகத்தில் வந்து அந்த புகைப்பட்டு ஆக்சிடென்ட் நடக்குது. பிரிட்ஜில் பாலங்களில் வந்து எங்கேயுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படலை. காவல்துறை வந்து அந்த கஞ்சா போதை அதெல்லாம் விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சீர்கேடாக இருக்குது, நிர்வாகம் சரியில்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட எப்போ நம்ம மனு கொடுத்தாலும் அவங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய இது வச்சுருக்கோம், கொள்கைகள் வச்சுருக்கோம். மக்கள்கிட்ட போய் நாங்கள் அதை சொல்கிறோம். உண்மையான தரமான சீரான சமமான உலகத்தரம் வாய்ந்த கல்வி அனைவருக்கும் இலவசம். அந்த கல்வியை கொண்டு கல்விக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற சம்பளம் அதை கொண்டு வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, தூய்மையான காற்று. அது சொன்னால் தான் உங்களுக்கு கோவம் வருது, அதுக்கு ஏன் போராடுறீங்கன்னு. தூய்மையான காற்று, குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, எரிக்க தடையில்லாத மின்சாரம், இப்போ நல்ல கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு நாங்கள் வைப்பு நிதி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நிரந்தர வைப்பு நிதி. அந்த பிள்ளை வளர அந்த தொகையை வளரும். அதுக்கப்புறமா அந்த பிள்ளைக்கு வந்து பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்களுடைய பாதுகாப்பு நாங்கள் உறுதி செய்கிறோம். அது பெற்றுத்தாருங்கள் பிள்ளை, அது உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கள் நாட்டின் செல்வங்கள் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நிச்சயமாக ஊழல் லஞ்சம் எதுவும் இல்லாத ஒரு ஒளிவு மறைவு இல்லாத வெளிப்படையான ஒரு சீரான சிறப்பான தரமான ஒரு நிர்வாகம் எங்ககிட்ட வெளிப்படையான ஒரு நிர்வாகம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி. திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சீமான், விஜய், உதயநிதி ஸ்டாலினையும் கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? வேற யாராவது வேணுமா? அண்ணாமலை எல்லாரையும் கொண்டு வருவோம். இதுல இந்த தலைவர்கள் கிட்ட நாம் இல்லாத ஒண்ணு சீமான் கிட்ட இருக்குங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பண்பு, தலைமை பண்பு. இவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் எங்க அண்ணன் சீமான் கிட்ட இருக்குன்னா தலைமை பண்பு. ஒரு பிரச்சனைய ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ற விதம். யாரா என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை, விடுறா, விட்டுட்டு வேலையை பார்ப்போம், இதெல்லாம் நோண்டி கிடக்காதீங்கடா, விடுறா அப்படின்னு யாரையும் வந்து ரொம்ப தரை குறைவா விமர்சிக்க மாட்டார். இப்போ கூட எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா, ஏன் வந்து திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, ஏன் அவங்களுக்கு ஆதரவு. அரசியல் பண்பு தெரிந்த ஒரு மாண்பாளன், அரசியல் மாண்பாளன். அது அண்ணன் சீமானை வந்து தனித்துவப்படுத்தி காட்டுது. தற்பெருமை இல்லாதவர். யார் எப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு 100 பேர் நின்று கேள்வி கேட்டாலும் 100 பேருக்கும் 100 விதமான பதிலை தனித்தனியாக சொல்லுவார். யாராவது விடப்பட்டா கூட, தம்பி வேற யாராவது கேள்வி இருக்கா 100 பேர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நவர்ற இல்லையா. அப்போ ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுற விதம். விஜய் வந்து பேசுகிற கேட்டாக்கா அது அவருடைய வியூகம்னு சொல்கிறீங்கல்ல, இதில் என்னென்ன வியூகம் இருக்குது? நான் என்னோட கொள்கை இது, என் மக்களுக்காக நான் இதை செய்ய போகிறேன், மக்களுடைய பிரச்சனையை பற்றி தானே ப்ரெஸ் கேட்குறாங்க. இன்றைக்கி இது நடந்திருக்கேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை தெரியலை, அது உங்கள் நாலேஜுக்கு வரலை, நீங்கள் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண விரும்பலை, நீங்கள் அங்கே போய் நிற்க விரும்பலை. இதுதான் 2026 எந்த உயரத்தை தொட போகுது நாம் தமிழர் கட்சி? ஜோசியம் வேணுமா? கிளி அண்ணன் கிளி யாராவது எடுத்தாங்கண்ணே, கிளி பிடிச்சாங்க, கிளி ஜோசியம் தான் நீங்க கேட்கணும். நாங்கள் உழைப்பை நம்பி வாழக்கூடியவர்கள்னா, எங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, கையில் நாங்கள் 5000 ஓட்டுக்கு 5000 கொடுத்துடலாம், 10000 கொடுத்துடலாம், இருந்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். காசு இல்லை அதனால கொடுக்கல, இல்லை இருந்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். சொத்தை வித்தாலாம் ரெடி ஆயிரும், ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்போ எங்கள் உழைப்பை நம்பி நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் உழைப்பை நிச்சயமாக மக்கள் மதிப்பார்கள். நாங்கள் இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்துருக்கோம். இவ்வளவு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கா, எதிர்காலம் இருக்கா நீங்கள் கேட்கவே கூடாது. அகல பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு. போன தேர்தலில் இருந்த ஆட்சி இந்த தேர்தலில் கவுந்து போச்சு. அதுக்கப்புறம் விழுக்காடு குறைஞ்சிருச்சு. அப்புறம் எம்எல்ஏக்கள் குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. கட்சியிலேருந்து 400 பேர் வெளியே போயிட்டான். அப்படின்னாக்க நீங்கள் கேட்கலாம்,
வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட நீங்க வந்துருவீங்களா வரும்போது சொன்னதை செய்றோம். ரைட். நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை சட்டமன்ற வேட்பாளர் தாரிகா சல்மான் எப்படிப்பட்டவர்ன்றத மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு தான் இந்த கேள்வியெல்லாம் நான் வச்சேன். நன்றி. அப்படியே மக்களுக்கு கொடுக்குறேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி. நன்றிண்ணே.